வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாக இருக்குது. கூடவே முல்லை, கனகாம்பரம், சாமந்தி விலைகளுமே இன்னைக்கு குறைவாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு பாதியாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் இன்னைக்கு கம்மியாக இருக்குது. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்த அதே விலையிலேயே இன்னைக்கு இருக்குது. பூக்களும் பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை. நீங்கள் பூக்களை கிலோ கணக்கில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரு கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராம். நான் கிலோவில் சொன்னதுனால 1 கிலோவுக்கு 3.5 சேரு வரைக்கும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பூக்களை எப்பயுமே மொத்த விலை கடைகளில் வாங்குங்க, ரொம்பவுமே லாபங்க. 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரிங்க. எங்கே பூக்களை பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாக இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கட்டி விற்கிறாங்க. அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா செலவுகளை குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.